2 நாளைக்கு முன்னாடி நான் தாடி ஷேவ் பண்ணும்போது பண்ண சின்ன தப்புனால பார்த்தீங்கன்னா, என் மூஞ்சில வெள்ள வெள்ளையா, பொறி பொறியா, சின்ன சின்னதா வந்துருச்சு. அது மாரி உங்களுக்கும் வரக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, நான் சொல்ற சில தவறுகள மட்டும் செஞ்சிராதீங்க. இது பேரு தான் வந்துட்டு ரேசர் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முடி வந்துட்டு லைட்டா கேர்லியா இருக்கு. அப்போ நீங்க ஷேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் குரோத்துக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன்ல ஷேவ் பண்றீங்கன்னா வரும். அப்புறம் வந்துட்டு ஒரே இடத்த போட்டு ரொம்ப நேரமா ஷேவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வரக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு ரேசரோட பிளேடு இருக்குல்ல, அதோட ஷார்ப்னஸ் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு இது மாரி வரக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இது வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஷேவ் பண்ணும்போது ஹேர் எந்த டைரக்ஷனில் க்ரோத் ஆயிருக்கோ அதே டைரக்ஷனில் ஷேவ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாவது லோஷனோ, க்ரீமோ, ஏதோ ஒரு ஃபோமோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுங்கள். அப்புறம் ஷேவ் பண்ணி முடிச்ச அப்புறம் ஆஃப்டர் ஷேவ் லோஷன் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா ஏதோ ஒரு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரேசர் பம்ப்ஸ் வராமல் நம்ம நல்லாவே தடுக்கலாம். அதே மீறி உங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்துட்டு ரேசரை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரிம்மர் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குன்னா, தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.